அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. இந்த டிசம்பர் 26 என்று சொன்ன உடனே இதே போன்ற ஒரு டிசம்பர் 26 கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் அதிகாலையில் தான் 2004ஆம் ஆண்டில் ஆழி பேரலை தமிழகத்தை தாக்கியது. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவுடைய கடலோர பகுதிகள் பலவற்றையும், இலங்கையையும், மலேசியாவும் என பல்வேறு இடங்களை தாக்கி சுனாமி என்ற வார்த்தைக்கு தமிழர்கள் அர்த்தம் கற்றுக்கொண்ட நாளாக இந்த நாளை நாம் பார்க்க முடிகிறது. 12 ஆண்டுகளாகியும் நீங்காத அந்த வடுக்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாளுடைய இந்த முக்கியத்துவம் குறித்தும் பேச இருக்கிறோம். மற்றும் பல அரசியல் சார்ந்த விஷயங்கள். மன் கி பாத் என்ற தன்னுடைய உரையில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார். ரொக்கமில்லா பரிமாற்றங்களுக்கான பல சலுகைகளை கொடுத்திருக்கிறார். குலுக்கல் முறையில் அன்றாடம் 15,000 பேருக்கு 1000 ரூபாய் விகிதம் பரிசு வழங்குவதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அது தொடங்கி தமிழக அரசியல் குறித்து திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சில விமர்சனங்கள், அதே போல இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பான ஒரு மாநாடு நடந்திருக்கிறது. அதிலே பாமகவுடைய தலைவர், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் கலந்து கொண்ட விஷயத்தையும் நாம் பார்க்க முடிந்தது. இப்படி பல்வேறு செய்திகள், பல்வேறு விஷயங்கள் இன்று நாம் அலசுவதற்காக காத்திருக்கின்றன. அதற்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நிச்சயமா முதலாவதா பார்க்கும்போது 26 டிசம்பர்ல ஒரு ஷோ அப்படின்னா நம்ம சுனாமியை மென்ஷன் பண்ணாம ஷோவை துவக்க முடியாது. 2004 நடைபெற்ற அந்த சம்பவம். ஆனால் இன்னுமுமே தமிழகத்தில் எல்லாரும் ஒன்று அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் தங்கள் குடும்பத்தினரை இழந்தவர்கள், இல்லை உடைமைகளை இழந்தவர்கள், அவர்களுக்கு நிச்சயமா ஒரு நீங்காத வடு. அவர்களை தாண்டி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கோத்ரூ பண்ண எல்லாருக்குமே கூட ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். இல்லை அதில் உதவியவர்களாக இருக்கலாம், அதற்காக சென்றவர்களாக இருக்கலாம். எல்லாருடைய ஒரு வாழ்க்கையும் தொட்ட ஒரு நிகழ்வாதான் அது ஏதோ ஒரு விதத்துல இருந்திருக்கு இந்த சுனாமி பேரலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கான ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலிகள் தமிழக கடலோர பகுதிகளில் பார்த்தா மெழுகுவர்த்தியும் கைமா அவங்க அந்த ஒரு அஞ்சலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதற்கான சில குறைபாடுகளும் இன்னமும் அந்த குறைகளும் சொல்லப்படுகின்றன. அந்த சுனாமிக்கான வீடுகள் எங்களுக்கு இன்னும் சரியா கிடைக்கவில்லை, இல்லை வீடுகள் டேமேஜ் ஆயிருக்கு, அதை புனரமைத்து தரவில்லை. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்ம தொடர்ந்து அதற்கான இன்னும் மீள் குடியேற்றங்கள் பற்றி பேசிக் கொண்டிருப்பது அப்படிங்கிறதை கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த எல்லாத்தையுமே பேசுவோம். பட் நிச்சயமா அந்த 2004 26 டிசம்பரோட உங்களுடைய நினைவுகளை முதல்ல ரீகால் பண்ண முடியும். கடலோர பகுதியில் வாழக்கூடிய ஒரு நபர் நான். ஸோ அதனால் இதனுடைய நேரடி பாதிப்புகளை நேரடியாக உணர்ந்து கொண்டவன். அதனால் அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இந்த ஆழிப்பேரலை என்ற ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவது கூட எனக்கு ரொம்ப தயக்கம் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதனால் பாதிக்கப்பட்டேன். சொன்னாலே அது அந்த வார்த்தையை அந்த அளவுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய சொல். ஏன்னா இன்றைக்கும் அதை ரொம்ப புழக்கத்துல சில அரசியல் இடத்துலாம் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பண்ணும்போது எவ்வளவு தூரம் ஆபத்தானது உணர்ந்து பேசுறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு நிகழ்வை கண்ணெதில் பார்த்த ஒரு நபர் நான். அதனால் அதனுடைய நேரடி காயங்கள் எனக்கும் உண்டு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, குறிப்பாக தமிழக மக்கள் பெரும்பாலோர், கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய பெரும்பாலோர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக முக்கியமானவை. அதாவது இன்றைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நில அதிர்ச்சி பிளஸ் நீங்க அது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆழிப்பேரலை அப்படின்லாம் வரும்பொழுது தெரியாது. ஆனால் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, புரிந்துணர்வு அப்படிங்கிறது கடந்த 12 ஆண்டுகள்ல அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு இயற்கை சீற்றங்கள், சம்பவங்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுத்துருக்கின்றன. இப்போ கடைசியாக நீங்க அந்த வர்தா புயல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறோம் என்பது மூலமாகத்தான் நாம் அதை அதற்கான இணையாக வாழ முடியும். சரி, அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்வது, அதை அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது, காலமாற்றத்தினுடைய பருவ மாற்றங்களுக்கான தேவைகள் எப்படி ஏற்படுகின்றன, அந்த மாற்றங்களில் அல்லது நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய கால மாற்றங்கள் என்ன, அல்லது இப்போ நீங்கள் உதாரணமாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூட பனி முன்னாடி அதுக்கப்புறம் தான் மழை பின்னாடி பொதுவாக மழை வந்த பின்னாடி பனி வடிவம் பேர். ஆனால் இந்த தடவை பனி முன்னாடி அப்புறம் மழை வந்தது. இதெல்லாம் நம்முடைய தவறுகள். நாம் இயற்கையை எவ்வளவு தூரம் சிதைக்கிறோம் என்பதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறோம். இப்போ மிக பெரும் அளவு சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 1 லட்சம் மரம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக விழுந்திருக்கு. அதெல்லாம் வெட்டி இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம திருப்பியும் ஒரு பெரிய அளவு கிரீன் கவரை உருவாக்கணும்ன்ற தேவை இருக்குது. இது மாதிரி இயற்கையோடு நாம் வாழ்வதற்கான முதல், அல்லது நம்ம சொல்லப்போனால் நம்முடைய இந்த தலைமுறையில காலங்களுக்கு புரிய வைத்த ஒரு பெரிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஆழிப்பேரலை தான். அன்றைக்கு தான் பல செய்திகள் நமக்கு முன்னாடி ஒன்று நம்ம இயற்கையினுடைய
பள்ளிகளிலேயே இந்த அளவுக்கு சீற்றத்தை நம்ம பார்த்தது கிடையாது. கடல் பொங்கும்னு யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா பார்த்தோம் கண்ணெதிரில் ஒண்ணு. அதனுடைய பின்னாடி நடந்த ஒரு முக்கியமான இந்த நிவாரண பணிகள் இருக்கு பாருங்க. அதே மாதிரியான ஒரு நிவாரண பணி, மேசிவான நிவாரண பணி நம்ம பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அன்றைக்கு கலெக்டராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர் முதற்கொண்டு பல பேருக்கு அந்த இன்னொரு கலெக்டர் பேடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இன்னுமே கூட அவர்களுக்கு அதை உதவுறதை பார்க்குறோம். ஒரு ஏதோ ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்னா ராதாகிருஷ்ண ஐஏஎஸ் இவர பேடி அவர்கள் இவரெல்லாம் தான் முதல்ல பொறுப்பாளர்களா போடுறாங்க. கடலூர்ல அது இது கடந்த முறை கூட பேடி அவர்கள் தான் பொறுப்பாளராக இருந்தா அந்த வெள்ளத்தின் போது பார்த்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்குமே இன்னுமே கை கொடுக்குது அப்படிங்கிற பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு மக்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி அந்த நிர்வாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும், நிவாரண பணிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான பயிற்சியை தான் உண்மை இதை சொல்லணும். அதாவது இது வந்து பெரிய டிசாஸ்டர். அந்த டிசாஸ்டரை நம்ம வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் பேசுகிறோம். அதை நம்மளால் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இயற்கையான விஷயம். என்னன்னா இயற்கையை நாம் எவ்வளோ தூரம் நல்லபடியாக வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய மனித குலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஆக்சுவலாக அதை நம்ம மேலும் 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 சீரழிக்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள். ஆனால் இதுக்கான புரிதல் நம்மகிட்ட ரொம்ப ஆழமாக பள்ளி பிள்ளைகள்லேருந்து நமக்கு இன்னும் சொல்லித்தரணும். ஏன்னா நம்ம இயற்கையை கெடுப்பதுலேருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இப்படிப்பட்ட இயற்கையாகவே நீங்கள் இந்த மாதிரி விட்ட பிளேட்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் நீங்கள் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய காற்று மாசு, இந்த மாதிரியான நீர் மாசு, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பல்வேறு மாசுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பின்விளைவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நமக்கு என்ன நடந்ததுன்னா இந்த 12 ஆண்டுகளில் நீங்கள் இந்த மீட்பு பணிகள் அப்போ நிவாரண பணிகள் உடனடியாக நடைபெற்றன. ஆனால் அதுக்கப்புறம் அவர்களுடைய அந்த மக்களை மீண்டும் வந்து குடியமர்த்துவதற்கான பணிகள், அதற்கான வளர்ச்சி அதெல்லாம் கூட நேற்று கூட கடலூர்ல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். சிலருக்கு வீடு கிடைச்சிருக்கு, கிடைக்கல, இல்ல கிடைச்சவங்களுக்கு சரியான வீடு கிடைக்கல, அந்த வீடு டேமேஜ் ஆயிருக்கு, இப்படி பல்வேறு புகார்கள் நம்ம தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க தான் முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது நமக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் எங்களுக்கு சரியான செட்டில்மெண்ட் கிடைக்கல, சரியான விஷயங்கள் கிடைக்கலன்ற கம்ப்ளைண்ட் இருக்குமே. ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னன்னா அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ப்ரோஆக்டிவாக அவர்கள் தான் முதலில் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் மீண்டும் குடியேற்றுகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த அடிப்படை வசதிகளை அத்தனையும் செய்து கொடுத்து அவர்களை மறுவாழ்வுக்கான ஒரு வழிகளை செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு தேவை. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏஜென்சிஸ் வந்து நமக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவருடைய நிதி ரீதியாகவும் சரி, ஆலோசனை ரீதியாகவும் சரி, எல்லா ப்ரொஃபஷனல் போதே உதவுனாங்க. நிறைய ரெட் கிராஸ்ல இருந்து யூனிசெஃப்ல இருந்து எல்லாமே பண்ணாங்க. அப்போ உண்மையாகவே இந்த மாதிரி சர்வதேச நிறுவனங்களுடைய ஆலோசனையையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டு நம்மால் இந்த மீள் கட்டமைப்புகளை வந்து செய்ய வேண்டியது மிக அவசியம். ஒன்று. இரண்டாவது, எவ்வளவு விரைவாக செய்கிறோம் அப்படிங்கிறது இரண்டாவது விரைவாக செய்வதன் மூலமாக அவர்களை மீண்டும் குடியமர்த்தி நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு தயார் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி நான் எல்லாருக்கும் திருப்பி சொல்லிக்கொண்டே வருவது என்னன்னா, இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். என்விரான்மெண்ட் சயின்ஸ்ல வந்து இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பாடங்கள். ஏன்னா நீங்க எனக்கு தெரியும் அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டா என்ன விதமான பாதுகாப்பு. சம்பவத்துக்கு பிறகு கூட என்னோட நினைவு சரியா இருந்தா நம்மளுடைய கரிக்குலம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி இன்க்ளூட் பண்ணணும், அதை கொண்டு வரணும், நம்மளுடைய பள்ளிக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், இந்த ஒரு டிசாஸ்டர் நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறத சொல்லி தரணும், அதற்கான விழிப்புணர்வுகள் அது பாடத்திட்டத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் சேர்க்கப்பட்டதே இந்த சுனாமிக்கு பிறகுதான் நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா. நீங்க இதுதான் மிக முக்கியமானது. நம்ம இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்வது அல்லது அதில் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் ஏற்பட்டால் எப்படி நாம் அதை வந்து சமாளிப்பது, இது ரெண்டுமே வந்து நம்முடைய பள்ளி பிள்ளைகள்ல இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஜப்பான்ல இதை சொல்லி தராங்க. ஏன்னா அந்த நாடு வந்து மிக அவ்வளவு பாதிப்புகள் அவங்க பார்த்துக்க எர்த்குவேக் வருதுங்கிறத முன்னாடியே அந்த மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளோ பழகிட்டாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரியான ஒரு பயிற்சி வந்து மிக இளமை காலத்திலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நமக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி இயற்கை ரீதியான ஒரு பயிற்சிகள் நமக்கு நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மற்ற கல்வி இல்லாத விட வாழ்க்கை கல்வி, இதுவும் குறிப்பாக நம்ம இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய வாழ்க்கை கல்வி என்பது மிக முக்கியமானது. அப்போ குறிப்பாக நம்முடைய கரிக்குலம்ல வந்து அது எவ்வளவு தூரம் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் என்ன விதமான மாற்றுகளை செய்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது வந்து இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், உதாரணமாக நீங்க நோய் தொற்று, இதர மனநிலை, குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆழிப்பேரலைக்கு அப்புறம் பல்வேறு குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பின்னால் அந்த வாழ்ந்தவர்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்டக்கூடிய மன ரீதியான பாதிப்புகள் இருக்கிறது. அது மிக மிக அதிகமான ஒரு விஷயம். அப்போ அவர் மன ரீதியாக எப்படி அவர்களை வந்து மீண்டும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவது, இது எல்லாமே ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் மூலமாக தான் நடந்திருக்கு. இன்றைக்கும் அதனுடைய மிகப்பெரிய வடு வந்து பலவருடைய மனதில் இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. ஒன்று. அதே சமயத்தில்
கற்றுக்கொண்ட பாடங்கள் எவ்வளவு தூரம், அந்த கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் எவ்வளவு தூரம் அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக இளையவர்களுக்கு எப்படி நாம் வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதை பாடத்திட்டத்தில் எப்படி மாற்றப் போகிறோம், அவர்களுக்கான ஒரு கல்வியாக எப்படி மாற்றப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா இது வந்து இன்றைக்கு ஒரு சம்பவமாக நாம் மீண்டும் பேசுவது என்பது, அதை வந்து தொடர்ச்சியாக நாம் அதற்கான தயாரிப்புகளையும் முன்னேற்பாடுகளையும் அதே சமயத்தில் மன ரீதியான ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் எந்த ஊரில் வாழ்ந்தாலும் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களை சந்திக்கத்தான் போகிறோம். அப்போ அதற்கான தயாரிப்புகள் என்பது அடிப்படையில் மன ரீதியான தயாரிப்பு. அந்த தயாரிப்புக்கு நம்முடைய கல்வித்துறை ஒரு பெரிய கவனத்தை செலுத்த வேண்டும். நிச்சயமா இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஆழிப்பேரலை என்பது ஒரு மிக சோகமான சம்பவம். தமிழகத்துல யாராலுமே மறக்க முடியாத அந்த வடுக்கலை அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த பேரலை நீங்க சொன்னது போல நமக்கு விட்டு சென்ற பாடங்கள் இருக்கிறது, நமக்கு அடையாளம் காட்டிய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு சென்னை வெள்ளத்தின் போது பேசணுமோ அதே போல அப்பவும் எக்கச்சக்கமான இளைஞர்கள் வாலண்டியர்ஸ் ஓடோடி கடற்கரைக்கு போய் அவ்வளவு பேருக்கு உதவினதை நம்ம பார்த்தோம். இதுவுமே கூட சுனாமியில தந்தை தாய் இழந்த குழந்தைகளை தத்து எடுத்து எவ்வளவு பேர் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான விஷயங்களும் கூட நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கே உரித்தான அந்த ஒரு உதவுகிற மனப்பான்மை இதெல்லாமே கூட வெளிப்பட்ட ஒரு நாளா நம்ம இதை வந்து ஒரு பாசிட்டிவான விதத்திலையுமே கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பேரிடர் காலத்திலையும் நமக்கு நம்ம மனிதர் மனத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயம் என்ற உணர்வு மிக பெரும் அளவு வெளியே வரக்கூடியதும் அதற்கான ஒரு இயல்பான ஒரு தன்னெழுச்சியாக ஏற்பட்டது. நீங்க வந்து யாரும் சொல்லி யாரும் வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடந்தது கிடையாது. தன்னெழுச்சியாக ஏற்பட்ட இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இந்த உணர்வு தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய அடிப்படை குணாதிசயமா நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த பேரலோட அழிவை நினைவு கூறக்கூடிய அதே நேரத்தில் அந்த மனிதாபிமானத்தையும் நினைவு கூர்ந்து நம்ம பாசிட்டிவான அதுல இருந்து விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த ஆழிப்பேரலையில பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு பார்த்தா நாகப்பட்டினத்தை சொல்லலாம். குறிப்பா அங்க வேளாங்கண்ணியில அங்க சர்ச்ல வந்திருந்தவங்க, முன்னாடி நாள் கிறிஸ்துமஸ்க்கு வந்திருந்தவங்க, அவங்க அவ்வளவு பேர் அங்க குழுமி இருந்தக்கூடிய சமயத்துல நடந்த ஒரு துயர சம்பவமா இது இருக்கிறது. அந்த வேளாங்கண்ணியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் அவர்கள் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்ன, இதை எப்படி அனுசரித்து வருகிறார்கள் என்பதை கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர். இந்த சுனாமி ஆழிப்பேரலுடைய 12வது நினைவு தினம் வந்து என்ன மாதிரியாக அங்க வேளாங்கண்ணியில அனுசரிக்கப்பட்டு வருகிறது? மக்கள் என்ன மாதிரியான அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? மக்களுடைய மனநிலை அங்க எவ்வாறாக இருக்கிறது இந்த நாள்? ஸ்ரீதர். 2004 டிசம்பர் 26 இந்த நாளை ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒரு கருப்பு ஞாயிறாவே வந்து அனுசரிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆழிப்பேரலையில் தமிழகத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து மாண்டு போனார்கள். அதே போல அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மட்டும் 6065 பேர் வந்து உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, செருதூர், தரங்கம்பாடி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள். அதே போல சொத்து உடைமைகள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து 12ஆம் ஆண்டு தினம் என்பதால் அதாவது இறந்த உற்றார் உறவினர்களுக்கு மௌன அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி, திதி, வேள்வி இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல வந்து சுனாமி தினத்தன்று வேளாங்கண்ணிக்கு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்காக வந்தவர்கள், அதாவது வெளி மாநிலம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த பேரலையில் வந்து சிக்கி உயிரிழந்தார்கள். இவர்களுக்காக வேளாங்கண்ணியில் வந்து ஒரு நினைவு மண்டபம் உள்ளது. அந்த நினைவு மண்டபத்திற்காக இப்போ தற்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து வேளாங்கண்ணியில் பேராலயம் சார்பிலும், வர்த்தகர் சங்கம் சார்பிலும், மீனவர்கள் சார்பிலும், பொதுமக்கள் சார்பிலும் இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள நினைவு தூணுக்கு ஜெபம் செய்து அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இங்கிருந்து ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல் ஒட்டுமொத்தமாக வந்து நாகை மாவட்டத்தில் அந்த சுற்றுலா வந்த பயணிகளும் இதில் வந்து இறந்திருக்காங்க. கடற்கரை ஓரம் வந்து விளையாடி திரிந்த சிறுவர்களும், அதே போல் கடற்கரை ஓரம் மீன் பிடிக்க சென்ற மீனவர்களும் மீன் பிடித்துவிட்டு வந்து அந்த கரையில் மீன்களை எடுத்து செல்லக்கூடிய இருந்த மீனவ பெண்களும் வந்து இந்த சுனாமியின் போது உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக இன்று அதாவது வேள்வி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. குருக்களை வைத்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இதுபோல் வந்து அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பத்தில் உள்ள பகுதிகளிலெல்லாம் வந்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஒட்டுமொத்த அனைத்து கட்சியினரும் வந்து பள்ளிக்கூட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கொண்டு ரோஜா பூக்களை கைகளில் ஏந்தி வந்து அந்த பகுதியில் உள்ள நினைவு சின்னங்களுக்கு அந்த கண்ணீரஞ்சலி செலுத்துகின்றனர். தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் வந்து அரசு வந்து இந்த பகுதியில் வந்து இந்த சுனாமி தாக்கத்திலிருந்து இவர்களை மேம்பட்டு வருவதற்காக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. 325 ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஒரு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வீடு என்பது அபார்ட்மெண்ட் அளவில்
4 பேருக்கு, அதாவது 4 வீடுகள், 4 ஒரு குடும்பங்களுக்கு 4 வீடுகளும் ஒரே இதில் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வீடுகள் வந்து 5 வருடங்களுக்கு பின்னர் தான் அந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்கள் குடிபெயர்ந்தார்கள். அந்த வீடுகள் என்பது தற்போது பெயர்ந்து விழ தொடங்கி இருக்கிறது. அதாவது கட்டுமானம் சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல் சில கிராமங்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகளுக்கு இன்னும் பட்டா போய் சேரல. குறிப்பாக நாகப்பட்டினம் அருகில் இருக்கிற ஆரியநாடு தெரு என்ற கிராமத்திற்கு இதுவரைக்கும் பட்டா போகல. அவங்களால 4 பகுதியில் குடியிருக்காங்க. அந்த 4 பகுதியில் பட்டா போகாதது, கொடுக்காதது, இன்னும் குடியிருக்கிற வீட்டுக்கே இன்னும் நமக்கு உரிமை இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் அந்த மீனவ மக்கள்கிட்ட இருக்குது. அதே போல் வந்து அரசு அந்த படகுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படகுகள் மூலயமா மீன் பிடிக்க சென்று வாழ்வாதாரம் உயர்ந்திருந்தாலும் குடியிருக்கிற வீடில் தான் இவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த பகுதியில் இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே தொடர்ந்து வருகிறது. ரைட், நன்றி ஸ்ரீதர். அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை காண்பித்தீர்கள், அதே போல அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் எடுத்து சொன்னீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிச்சயமாக நம்முடைய செய்தியாளர் குறிப்பிட்டது போல கடலோரம் விளையாடி கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளிலிருந்து அங்க இருந்த மீனவர்கள் என்று பல்வேறு நம்முடைய சொந்தங்களை பந்தங்களை அத்தனை பேரையும் வந்து அடித்து சென்ற அந்த ஆழிப்பேரலையை நிச்சயமாக நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிடக்கூடிய விஷயமாக இது இல்லை. பட் அதே நேரத்தில் அந்த ஆழிப்பேரலைக்கு இணையாக எழுந்த அந்த மக்கள் எழுச்சி அப்படிங்கிற பேரலையும் நாம் நினைவில் கொண்டு அந்த மனிதாபிமானத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருப்போம். அதற்கான நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம். அதே போல திரு வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல இயற்கையுடன் ஒத்து வாழ்வது எப்படி என்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தே கொண்டே இருக்கக்கூடிய இந்த பல்வேறு இயற்கை ரீதியான சம்பவங்கள், பேரழிவுகள் எல்லாம் நமக்கு வந்து பாடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அந்த பாடங்களை எடுத்து சென்று நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். என்னதான் அந்த வடுக்களும் அந்த சோகமும் நமக்கு என்றுமே இருக்க போகிறது என்றாலுமே கூட அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை முன்னெடுத்து நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடந்த பகுதியில் நம்ம ஆழிப்பேரலுடைய நினைவுகளை நினைவு கூர்ந்தோம், அதை பற்றிய விஷயங்களை பேசணும். இன்னும் ஒரு துயரமான சம்பவம் நம்ம பார்த்தோம்னா, நேற்று சபரிமலையில் ஏற்பட்ட மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய காலகட்டம் அனைவரும் அறிந்தது. ஆனால் அதில் அந்த பக்தர்களை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கு அந்த தடுப்பு கயிறுகள் கட்டப்பட்டிருக்கும் போது அந்த ஒரு தடுப்பு கயிறு அருந்ததில் பக்தர்கள் ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து அதில் கிட்டத்தட்ட 20-21 பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதிர்ஷ்டவசமாக இதுவரை உயிர் பலி அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் போனது அதில் ஒரு சின்ன ஆறுதல் அளிக்கிறது. இருந்தாலும் இந்த மாதிரியான பல மக்கள் கூடக்கூடிய இடங்கள், குறிப்பா வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிச்சயமா அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். அதை தாண்டிய இந்த வெறும் கயிறுகள் போன்ற விஷயங்கள் வந்து முன்னெச்சரிக்கைக்கு சரியான விஷயமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக நீங்கள் வட இந்தியாவில் பல இடங்களில் இந்த மாதிரியான கோயில்களில் போய் அதுவும் குறிப்பாக சில காலகட்டத்துக்கு மட்டும் திறக்கக்கூடிய ஒரு 2 மாதம் 3 மாதம் திறக்கக்கூடிய இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு மக்கள் போய் அதை வந்து வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியதா, இப்போ நம்ம வழிபாட்டு தலங்களை எவ்வளோ தூரம் ஒழுங்குபடுத்துகிறோம் என்பது 1. 2, அதை வந்து போகக்கூடிய அந்த பக்தர்கள் தங்களை எவ்வளோ தூரம் நெறிமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது 2. நீங்கள் இதுக்கு நேரடி நான் உதாரணமாக திருப்பி சொல்லக்கூடியது வந்து நீங்கள் திருப்பதியினுடைய கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளவு தூரம் மிக கட்டுப்பாடான ஒரு நெறிமுறை அங்கே பின்பற்றப்படுகிறது. அது மிகப்பெரிய அளவு கூண்டில் அடைச்சிடுறாங்கலாம் சொல்லுவாங்கன்னா அது விமர்சனத்துக்கும் உள்ளது இருக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் அதை மாதிரியான ஒழுங்கு நீங்கள் இது வரைக்கும் பார்க்க முடியாது. நீங்கள் படியேறி போனீங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் பட்டி கட்டி எத்தனை மணிக்கு உங்களுக்கு உள்ள நீங்கள் போய் தரிசனத்துக்கு இருக்க முடியுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முறைகள் இருக்கு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அவங்களோட பெரிய கேபின்ஸ்ல எல்லாரையும் தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு திறந்து விடுறாங்க, உள்ள போய் தரிசனம் செய்ய முடியுது. நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் ஒன்று தான் இன்னைக்கு கோயில்களை நாம் வந்து இந்த வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம குறை சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்புக்கு அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்க ஆண்டுக்கு அதிகரிச்சுட்டே போகுது, பக்தி வந்து நிச்சயமாக ஆண்டுக்கு ஆண்டு பெருகி கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையாளர்கள் நம்முடைய ஊர்ல கோவில்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற சிறிய கோவில்களா இருக்கும், சபரிமலை போன்ற மலைக்கு மேல அது ஒரு கடுமையான டெரெயின்ல போற மாதிரியான கோவில்களா இருக்கு. நார்த்லயும் நம்ம பல கோவில்கள் இந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். படி ஏறி போகணும், பல கோவில்கள் மலை ஏறி போகணும் அப்படிங்கிற மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடமாக அது வந்து ஒரு மலை உச்சியில அப்படிங்கிற மாதிரியான இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அது கட்டப்பட்ட காலத்துல இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத காலகட்டமாக அது இருந்திருக்கும். இப்போ வந்து மக்கள் அதிகமா வராங்க, அதிகமாயிட்டே போறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பக்தர்கள் வராங்கன்னு சொல்லும்போது அதற்கான கட்டமைப்புகள் அங்க அதிகமாக உருவாக்கப்படும். திருப்பதி வந்து நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பதி இன்னைக்கு இல்ல, அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பதி இன்னைக்கு இல்ல. அப்போ படிப்படியாக அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு தங்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்களுக்கான சுகாதாரத்துக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான பாதுகாப்பு குறிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நீங்கள் வந்து
தேவஸ்தானம் ஏற்படுத்தி தர வேண்டும். இப்ப நீங்க கேரளத்தினுடைய இந்த ஐயப்ப தேவஸ்தானமும் மிகப்பெரிய அளவில் பணம் வரக்கூடிய ஒரு இடம். அங்க நிச்சயமாக பக்தர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை வசதிகளையும் செய்து தர வேண்டியது மிக முக்கியம். ஒன்று, அதில் குறிப்பாக அந்த ஒழுங்குமுறைப்படுத்துவது. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லா அந்த கேரளா போலீஸ் இருந்திருக்காங்க, டிசிப்ளின் பத்தி மத்த விஷயங்கள் பத்தி பேசுறீங்க. ஆனா அந்த டிசிப்ளின்ன்ற அந்த ஒழுங்கு அப்படிங்கிறதுக்கே பேர் போனவர்கள் ஐயப்ப ரீதியா போறவர்கள் இல்லையா? அவங்க வந்து அவர்களுடைய விரதத்துல இருந்து அவர்களை அதை ஒழுங்குபடுத்தி போறதுல இருந்து ஒருவருக்கு ஒரு உதவி கொள்றதுல இருந்து அங்க போனவங்களுக்கு நிச்சயமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இது கண்டிப்பா ஒரு அந்த விஷயத்துல வந்து அந்த கோயில் வந்து கொஞ்சம் பெயர் பெற்ற டிசிப்ளின்டா போகக்கூடிய பக்தர்கள், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னன்னா இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல இப்ப நீங்க வந்து அந்த தங்க அங்கி எடுத்துட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை வந்து வச்சு பூஜை பண்ற இடத்துல பாக்குறதுக்காக திரண்ட நடந்திருக்கு. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விழாக்களை கொஞ்சம் பெரிய இடத்தில் பொதுவான இடத்தில் வைத்து அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க குறிப்பா நீங்க வந்து இப்ப நீங்க பாசாதி கோயிலையோ இல்ல மற்ற கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடை திறப்புன்னு ஒண்ணு வருவாங்க. இப்ப வந்து வைகுண்ட ஏகாதசி வரும், உடனே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கோயில்கள்ல ஏற்பாடுகள் செய்வாங்க. வாசல்ல அடுத்த 4 தெருக்கள்லையும் சுத்தி இதை கட்டி தடுப்புகள் கட்டி உள்ளே அனுமதிச்சு குறிப்பிட்ட, அதாவது நீங்க நிச்சயமா தெரியும் இப்ப இந்த 3 மாத காலகட்டத்துல நீங்க வர போறாங்கன்னு தெரியணும் போல, அல்லது நீங்க இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு வைத்துக்கொண்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முதலில் செய்ய வேண்டும். இப்ப அவர்கள் வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள், உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்ட ஒரு முன்னேற்பாடாக தான் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கான மருத்துவ செலவும் அந்த அரசாங்கம் ஏற்கும், அந்த போர்டு ஏற்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. விபத்துங்கிறது எதிர்பார்க்காம நிகழ்வதுதான். ஆனால் குறைந்தபட்சம் நம்ம வந்து பாதுகாப்புகளை முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணிக்கை வந்து ஆண்டுக்காண்டு கூடிக்கொண்டே இருக்கும்போது அதற்கான உண்மையில் அங்க இருக்கக்கூடிய தேவைகள் வந்து அதிகமாகி கொண்டிருக்கின்றன, பாதுகாப்பு தேவைகள் நிச்சயமாக அதிகமாகி இருக்கிறது. சோ அந்த விஷயத்தை எல்லாமே நிச்சயமா எல்லா கோயில் நிர்வாகங்களுமே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்க முடிகிறது. அதை தாண்டி நம்ம மற்ற விஷயங்களுக்கு வந்தோம்னா, இந்த டிசம்பர் 30 நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. மோடி அவர்கள் சொன்ன அந்த காலக்கெடு முடிவடைய போகிறது. நேற்று இந்த ஆண்டுடைய கடைசி மன் கி பாத் அப்படிங்கிற அவருடைய அந்த வானொலி உரையில நேற்று பிரதமர் பேசியிருக்காரு. கிறிஸ்துமஸ் வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்து, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சில முக்கிய விஷயங்களையும் அவர் அதுல இந்த ரூபா நோட்டு சமாச்சாரம் தொடர்பாகவே அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஒண்ணு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. டிசம்பர் 30க்கு பிறகு அதிரடிகள் தொடரும், பினாமி சட்டங்களை நோக்கி நாங்க வந்து கடுமைப்படுத்த போறோம், அதில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த ரொக்கமில்லா பண பரிமாற்றத்தை அதிகரிப்பதற்கு 2 திட்டங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. குலுக்கல் முறையில வந்து தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்க போறோம் பொதுமக்களுக்கு. நீங்க வந்து 50 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்குள்ள நீங்க கார்டு பயன்படுத்தி பொருட்கள் வாங்கினீர்களே ஆனால் ஒரு நாளைக்கு 15,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும், பரிசா கொடுக்கப்படும். இது 100 நாளைக்கு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிஜமாவே நம்மள அந்த ரொக்கமில்லா பரிமாற்றங்களை நோக்கி மக்களை உந்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இது இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேருந்து, அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலேருந்து இது வருது. ஆனால் நீங்கள் அடிப்படையில் வேறு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் படித்தவர்கள் அல்லது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மத்தியதர வர்க்கத்தினர், இவங்களுக்கு இன்றைக்கு இந்த பற்று அட்டையையும் கடன் அட்டையும் பயன்படுத்துவதற்கு வழிமுறை தெரிகிறது. அதே சமயத்தில் கடைகளில் இன்றைக்கு அதை பயன்படுத்துவதற்கு அந்த பிஓஎஸ் மெஷினை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் தெரிகின்றன. ஆனால் மிக பெரும் அளவில் இன்றைக்கும் இன்னும் சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், அதே சமயத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள், எளிய மக்கள், இவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் பல வங்கிகள், பல வந்து ஓய்வூதியதாரர்கள் பலருக்கு இன்றைக்கும் பற்று அட்டை கிடையாது, இன்றைக்கும் அவர்களுக்கு கடன் அட்டை கிடையாது. அவர்களுக்கு இதை ஒருவேளை இருக்குமா இருக்கும், அதை அவங்களுக்கு பயன்படுத்தணும்ன்றது தெரியாது. நிறைய வயதானவர்களுக்கு அப்படிதான், பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே இப்பெல்லாம் அந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க, அதை பத்திரமா அவங்க எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்களே தவிர்த்து இதன் மூலமா நான் காசு எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஒரே ஒரு முதல் விஷயம், இப்ப நீங்க இந்த பக்கம் நீங்க இன்சென்டிவைஸ் பண்றதை நீங்க பண்ணுங்க, பரிசு கொடுத்தா அது ஒன்றும் யாரும் வேணாம்னு சொல்ல போதில்லை, வாங்கிக்க போறாங்க, அது இருக்கட்டும். பட் ஆனா அதை விட மிக முக்கியமானது வந்து எஜுகேஷன். அதாவது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், கடன் அட்டையை எப்படி பயன்படுத்த வேண்டும், பற்று அட்டையை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த பிஓஎஸ் மெஷின்ல எப்படி அந்த ரகசிய எண்ணை நீங்கள் வந்து உள்ளிட வேண்டும், வேற யாருக்கும் அதை தெரிவிக்க கூடாது, எப்படி இந்த ஒரு மாஸ் லெவல் எஜுகேஷன் ஒன்று தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர், ஒரு நண்பர் ஒருத்தர் கூட ஒரு அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு இது மாதிரி ஒரு சின்ன கடையில போய் பொருள் வாங்கும்போது அவங்க இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அது ஒரு சின்ன கடை, இப்பதான் வந்து அவங்க வந்து இந்த மெஷின் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப புதுசான விஷயமா இருக்கு. அப்போ வந்து ஒரு 660 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு.
அவங்களுக்கு அதுல சரியா என்டர் பண்ண தெரியாம வெறும் 66 ரூபான்னு போட்டு கார்டை ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அவரும் நோட்டீஸ் பண்ணல. பிறகு அவர் கடையில இருந்து போன பிறகு திரும்ப போன் பண்ணி கூப்பிடுறாங்க, சார் நாங்க தப்பா போட்டுட்டோம், எங்களுக்கு இது புதுசு, திரும்ப வந்து உங்க கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட இப்ப நம்ம நடந்தேறி வருது. நம்ம வணிகர்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் குறு வணிகர்களுக்கும் இவங்களுக்கும் இன்னும் அதை பற்றிய முழுமையான பழக்கம் ஏற்படவில்லை. அதே சமயத்துல நீங்க பல இடங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப நீங்க வங்கிகளாகட்டும், இப்ப இந்த மாதிரியான பெட்ரோல் பங்குகளாகட்டும், அல்லது நீங்க வந்து மருந்து கடைகளாகட்டும், இங்க எல்லாமும் பயன்பாட்டுக்கு வருது. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபிளிப் சைடை நம்ம திருப்பி சொல்லணும். என்னன்னா, பல இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து ஒரு இன்னும் கேஷ் வேணும்னு நினைக்கக்கூடிய பல கடைக்காரர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட கார்டு மிஷின் வேலை செய்யல அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்போ நமக்கு இதுக்கு ஒரு பெரிய ரெட்ரஸல் சிஸ்டம் ஒண்ணு தேவையா இருக்கு. நிச்சயமாக வேலை செய்யறதுக்கான ஒரு உறுதியை எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல இப்ப இதுல. பட் நீங்க சொல்றது போல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்க கார்டு வேலை செய்யலன்னு சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, இல்ல இன்னும் பல மக்களுக்கு போய் சேரலன்னு. அதுக்கு தான் அப்படியே நம்ம திரும்ப மாத்தி பார்த்தா அந்த விழிப்புணர்வை அவர்கள் தேடி போவதற்கு தான், அந்த தேடல் அவர்களுக்குள்ள வர்றதுக்கு தான் இந்த மாதிரியான இன்சென்டிவ்ஸ் பயன்படாதா? இல்ல இன்சென்டிவ் வந்து நீங்க 1000 ரூபாய்க்காக, இல்ல நீங்க வந்து நீங்க சொல்லியிருந்த கூட பரிசு திட்டத்துக்காக எல்லாம் நிறைய பேர் அது மேல நான் என்ன சொல்றேன், குறை சொல்லல, ஆனா அது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகும். இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் நான் சொன்னது. இதே போல வணிகர்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அவர்களுக்கு வந்து வரி சலுகைகள் வரைக்கும் பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க. நீங்க அதிக அளவுல உங்க கடையில நீங்க கார்டு மிஷினை யூஸ் பண்ணீங்கன்னா குலுக்கல் முறையில உங்களுக்கு அந்த கடைக்கு பரிசு கிடைக்கும், உங்களுடைய நிறுவனத்துக்கு வரி சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கும் ஒரு உறுதல் கிடைக்குது. எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடியது, இந்த இன்சென்டிவைஸ் பண்ணணும், பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்கு இன்சென்டிவைஸ் செய்யணும். அது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு முறையை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதனுடைய பலாபலன்கள் என்ன என்பது உடனடியாக நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியது மிக முக்கியமானது, அது வாடிக்கையாளர் பக்கம். வாடிக்கையாளர் தரப்பிலிருந்து குறிப்பாக நீங்க ஏழை எளியவர்கள், மத்திய தர வர்க்கத்தினர் அத்தனை பேருக்குமே இந்த கடன் அட்டை பற்று அட்டையை பயன்படுத்துவதற்கான, அல்லது குறைஞ்சபட்சம் அதை எப்படி நீங்க வந்து ஒன்னும் ஏடிஎம் மிஷின்ல ஏடிஎம் கார்டை போட்டு நீங்க பணம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சோ வங்கியில போய் இன்னும் பணம் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப வங்கியில போய் பணம் எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நீங்க இனிமேல் நீங்கள் வங்கிகளுக்கு வர வேண்டாம், நேரா நீங்க ஏடிஎம்க்கு போங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அது எப்படி வங்கி ஏடிஎம்ஐ பயன்படுத்துவது எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு பெரிய எஜுகேஷன் தேவை, மாஸ் எஜுகேஷன் தேவை. உண்மையிலேயே நீங்க இந்த வங்கித்துறை இன்றைக்கு எடுக்க வேண்டிய இந்த பக்கம் இந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவைசிங் சிஸ்டம் ஒன்று நடந்தாலும், இன்னொரு புறம் தனியாக இந்த மாதிரி கிராமம் தோறும் நகரம் தோறும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு நேரடியாக பயிற்சிகளை கொடுத்தால், விழிப்புணர்வு கொடுக்க வேணும், அதுக்கான கல்வி அவளுக்கு வந்து தேவை அப்படிங்கிறதுல நிச்சயமா மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த இன்சென்டிவ் சார்ந்தே வருவோமே, இந்த ஊக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு தேர்ந்தெடுத்து 15,000 பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ டிசம்பர் 30 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம இந்த அட்டையை பயன்படுத்தும் போது, ஸ்வைப் மிஷின்ல பயன்படுத்தும் போது அதுக்கு கூடுதலா ஒரு சதவீதம் சார்ஜ் எப்பவும் போடுவாங்க. அது இப்போ டிசம்பர் 30 வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறது அரசாங்கம் ஒரு இதுவா வந்து ஒரு சலுகையா அறிவிச்சிருக்கு. ஆனா அதுக்கு பிறகு மீண்டும் அந்த சார்ஜ் வரதான் போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த சார்ஜ் நீக்கிறது, அந்த 1% எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அப்படிங்கறத நீக்கிறது ஒரு சரியான சலுகையா இருக்குமா, இல்ல இது போன்ற ஒரு நாளைக்கு 15,000 பேருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது எந்த இன்சென்டிவ் மக்களை இன்னும் ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது. நான் என்ன சொல்றேன், இப்போ பெரும்பாலும் இன்னும் அந்த கார்டு சார்ஜஸை வந்து இன்னும் அடுத்த ஒரு 3 மாதங்கள் குறைஞ்சபட்சம் மார்ச் வரைக்குமாவது அதை நீட்டிப்பார்கள். அந்த சார்ஜஸ் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் வந்து மக்கள் புழக்கத்தை நிரந்தரமா கொண்டு வரதுல நிரந்தரமா கொண்டு வந்தா நிச்சயமாக வங்கிகளுக்கான வருமான இழப்பு இருக்கிறது. அதனால கண்டிப்பா அந்த வருமான இழப்பை வங்கிகள் ஏற்றுக்கொள்ளாது. சோ அப்ப வங்கிகள் வந்து என்னன்னா, வருமான இழப்பு ஒரு பக்கம், ஆனா அதே சமயம் அதை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது, வங்கிகளுக்குள்ள பணம் போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க போகிறதுன்னா அவங்க அதுல வரக்கூடிய லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும். முதல்ல குறைஞ்சபட்சம் இந்த ஒரு சலுகையை குறைஞ்சபட்சம் அடுத்த 3 மாதங்களுக்கு, மார்ச் மாதம் வரை மேலும் புதிய பட்ஜெட் வரைக்கும் இந்த வந்து இந்த முறைகள் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது செய்தி, அவர்கள் வந்து இப்பவே நீங்க வந்து பல வங்கிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல விதமான இழப்புகளை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் இந்த டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் எப்படி வந்து அதை வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில உதாரணமா நீங்க கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு ஃபவுலியோக்கும், ஒவ்வொரு வரிக்கும் 6 ரூபாய் வந்து இன்னைக்கு சார்ஜ் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இந்த 6 ரூபாய் யார் கட்டுறது? இப்ப 3 மாதம் கழித்து பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல ஃபோலியோக்கு வந்து அதுக்கு மட்டுமே தனியா வங்கிகள் பணம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படின்னா இப்ப இதெல்லாம் யார் கட்டுறது அப்படின்னு அடுத்த கேள்வி ஒன்று வருது. அப்போ உண்மையிலேயே வங்கிகள் வந்து மேலும் மேலும் வாடிக்கையாளரிடமிருந்து அதிகபட்சமாக இந்த மாதிரியான ஒரு சேவைகளை வழங்குவதற்கான தொகையை வசூலிக்கக்கூடிய நடைமுறை இருக்கிறது. அந்த தொகையை வசூலிக்காதே என்று நீங்கள் தெரிவித்தால் வங்கிகளுக்கு அது நஷ்டமாகிவிடும். அப்போ நிச்சயமாக அந்த முறைக்குள் இறங்க மாட்டார்கள். குறைந்தபட்சம் இந்த ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கான இந்த ஒரு சலுகை மட்டும் சார்ஜையாவது நீட்டிப்பார்கள் என்று தோன்றுகிறது.
ஒன்ஸ் அகைன் என்னன்னா அவர்கள் வந்து இதுல மிகப்பெரிய அளவில் ஒரு எஜுகேஷன் கல்வியை இந்த பயனாளர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும்தான் இந்த ஊக்கப்படுத்துவது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி மக்களுக்கு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கல்வி வந்து மிக முக்கியம், ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக அது என்ன அடுத்தடுத்து நடக்க போகிறது, இந்த ரொக்கமில்லா பரிமாற்றம் இந்த நவம்பர் 8க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்பது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரமா இருக்கிறது. இது தொடர போகிறதா, இன்னும் பெரிய அளவிற்கு மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட போகிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நேயர்களே. இந்த ரொக்க பரிமாற்றங்கள் பத்தி நம்ம பேசும்போது அடுத்த கட்டமா தமிழகத்துல இந்த வருமான வரித்துறை ரெய்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஒரு 30-40 அதிகாரிகள் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க. பெரிய ரெய்டு நடக்க போகுதுன்னு 2 நாளா பேச்சு இருக்கு. ஆனா அந்த ரெய்டு நடக்க போதா இல்லையா, எங்க நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. கூட்டுறவு வங்கிகள் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழக அரசாங்கமே முன் வந்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக, திமுக போன்ற கட்சிகள் அதில் கோரிக்கை வைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்று முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என்ற செய்திகளும் வருகின்றன. அது அடுத்த கட்டமாக எப்படி நகரப் போகிறது, அவரிடம் விசாரணை தொடரப் போகிறதா? ரெய்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன தமிழகத்தில் என்பது பார்க்க முடிகிறது. இன்று ராமமோகன் ராவ் அவர்களுடைய மகன் விவேக் ஆஜராக இருக்கிறார் வருமான வரித்துறையினர் முன்பு என்பது தகவல். இன்னைக்கு அவரும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புறாரு அப்படின்னும் போது அந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒருவரும் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தா இந்த கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறக்கூடிய ரெய்டுகள் மீது ஒரு விசாரணை நடத்தணும்னு திமுகவும் பாமகவும் கோரிக்கைகள் வைத்து வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் அடுத்த கட்டமா எப்படி பயணிக்கும் அப்படிங்கறதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க சென்ற செக்மெண்ட்டினுடைய முடிவில் ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அது 2 நாளா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. சண்டே ரைடு, மண்டே ரைடு இது வரைக்கும் எதுவும் வரல. இதோ இப்போ வந்து என்ன வட மாநிலங்கள்லாம் பல இடங்கள்ல அஞ்சலகங்கள்லையும் வந்து இந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. அதனால அந்த அஞ்சலகங்கள்லையும் வந்து இதே மாதிரியான தமிழக பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்கள் இல்லை தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களையும் இதே மாதிரியான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம். அங்கேயே இந்த மாதிரியான ஒரு ரெய்டு நடக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று. அது சும்மா ஒரு தகவலுக்காக இப்போ சொல்லி வைக்கிறேன். ஒன்று. 2வது பகுதி, இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான பகுதி வந்து இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு. அந்த கூட்டுறவு வங்கிகள் மேலே நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இப்போ மத்திய அரசாங்கம் இந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்த போது கூட்டுறவு வங்கிகளை வந்து நீங்கள் அதுலேருந்து பணத்தை மாற்றிக்கொள்ளலாம், பழைய பணத்தை புது பணத்தை மாற்றுவதற்கான அனுமதி வழங்கவே இல்லை. பின்னாடி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் பின்னாடி வந்து அங்கே பணம் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். இன்றைக்கு அதே வங்கிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் தலைவர்கள்லேருந்து பல்வேறு தரப்பினர் வந்து இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புடையவர்கள் தான் அதில் வந்து அதனுடைய குழுக்களில் இருக்காங்க, அதனுடைய நிர்வாக குழுக்களில் இருக்காங்க. அவர்கள் பல்வேறு விதமான தவறுகளை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்ற தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஐடி ரெய்டு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 1. 2வது, அப்போது மத்திய அரசாங்கம் நிச்சயமாக இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் என்று எதிர்பார்த்தது நியாயமாகிவிட்டது. அப்போ அவர்கள் வந்து எதிர்பார்த்த முதல்ல இந்த மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் பழைய ரூபா நோட்டை மாற்ற முடியாது, டெபாசிட் பண்ண முடியாதுன்னு தான் முதல்ல மத்திய அரசாங்கத்துடைய விதியாக இருந்தது. அதற்கு பிறகு விவசாயிகளை இது கடுமையாக பாதிக்கிறதுன்ற அரசியல் கட்சிகளோட அழுத்தங்கள் அதிகரிக்கவே அவங்க அந்த விதியை தளர்த்துறாங்க. இப்போ தளர்த்தினதோட விளைவா இது நடந்ததா, இல்ல வந்து வேற என்ன பிரச்சனைகள் அங்க வந்து வேற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்காம விட்டாங்களா, அதுக்கான கண்காணிப்பு சரியா வைக்கலையா? நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வங்கிகளுடைய அந்த வங்கிகள்ல இருந்த கணக்குகள்ல வந்து பழைய பணம் புதுசாக அங்க வந்து செலுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. அதே சமயத்துல உண்மையிலேயே வந்து விவசாயிகள் கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு, போலி கணக்குகள் துவங்கப்பட்டு பெருமளவு பணம் அதுல முதலீடு செய்யப்பட்டிருக்கு அல்லது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து வரவு வைத்தது யார், எப்படி அது நடந்தது, இதெல்லாம் தான் இப்ப கேள்விகளுக்கு உட்பட்டு இருக்கு. இப்ப நம்முடைய ஹோல் சிஸ்டத்துல என்ன பிரச்சனைனா இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது மிக ஆழமாக வேரூண்டி இருக்குது. நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வங்கி அதிகாரிகளை தான் முழுமையாக நம்புகிறோம். இப்போ நீங்க இந்த கூட்டுறவு வங்கி அதிகாரிகளையும் கூட்டுறவு வங்கியின் வரும்போது அதிகாரிகளுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து எப்பேற்பட்ட அளவில் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு நேர்மையை சார்ந்து தான் பல விஷயங்கள் நடைபெறுக்கு வருகின்றன. இப்போ நம்முடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வந்து ஒரு இன்டெகிரிட்டி டெபிசிட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான நம்பிக்கை இழப்பு, அதாவது நம்முடைய அமைப்பின் மேலேயே நம்முடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்முடைய வங்கியாளர்கள், நம்முடைய ஒரு நிர்வாகத்தினர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டது. இது உண்மையிலேயே விவசாயிகளுடைய பணம் தானா அந்த பணம் வந்ததெல்லாம், அல்லது வந்து உண்மையிலேயே அது வந்து வேற யாரோ தங்களுடைய சொந்த வசதிகளுக்காக அந்த பணத்தையும் அந்த அக்கௌண்ட்டுகளையும் பயன்படுத்தி கொண்டார்களா? உண்மையிலேயே நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா இந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டது, இந்த வங்கி கணக்குகளை பயன்படுத்தி கொண்டது யார், அதன் வந்து செய்யப்பட்ட பணம் யாருடைய பணம், எப்படி அந்த பணம் அங்கே போயிட்டு உண்மையிலேயே அது விவசாயிகளுடைய அரசியல் கட்சிகளோட அறிக்கையில பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகளோட அறிக்கையில அவங்க குறிப்பிட்டு சொல்றது இந்த கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து பெரும்பாலும் ஆளுங்கட்சி பிரமுகர்களா இருந்துடுறாங்க அப்படிங்கறத அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. கண்டிப்பா நீங்க பல இடங்கள்ல இந்த அரசியல் தலையீடு என்பது கண்டிப்பாக இருந்திருக்கிறது. அப்படி
அப்படி அரசியல் தலையீடு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த பணம் வந்து கண்டிப்பாக விவசாயிகளுடைய பணமாக இருக்க வாய்ப்பில்லை. அது வேறு எதுவும் வகையில் வந்து சம்பாதித்த பணத்தை தான் கொண்டு போய் அதில் வந்து சேமிக்கிறார்கள், அல்லது வந்து இவர் விவசாயிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இவரெல்லாம் ஸ்கேப் கோட்ஸாக பயன்படுத்தப்படுகிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து அடிப்படையில் நம்முடைய ஒரு இன்டெகிரிட்டியை தொடர்ந்து தொலைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளை மீண்டும் 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 உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஹோல் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தனி மனிதர்களுடைய குறைபாடு இருக்கு பாருங்க, அது வந்து என்டையர் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க அந்த மாதிரியான விசாரணை ஒன்று நடந்ததுன்னா பல பேர் உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய தவறு செய்தவர்கள் வெளியே தெரிய போகிறார்கள். தமிழக அரசு அந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுமா என்பது அடுத்த கேட்ட கேள்வி. ஏன்னா அவர்கள் வந்து ஆளும் கட்சியின் பல்வேறு நிர்வாக தரப்பினர் தான் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விசாரணைக்கான ஒரு அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் வழங்கினாலும் உண்மையில அந்த விசாரணை உத்தரவிடுறாங்களோ இல்லையோ, இப்போ ஐடி ரைடு 3 கூட்டுறவு வங்கியில் நடந்தாச்சுன்னு போது அது ஆப்வியஸா அடுத்த கட்டத்துக்கு போக தான் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம திருப்பி திருப்பி இது மத்திய அரசாங்கம் தலையிட்டு மத்திய அரசாங்க அமைப்புகள் தலையிட்டா தான் இதில் நடக்குது அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மாநில அரசே இதில் வந்து என்னென்ன தவறுகள் நடக்க முடியும் அப்படிங்கிறத கவனித்து அதை உடனடியாக தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு யோசிக்க, அதற்கான நடைமுறைகள் என்ன செய்தார்கள் அதை பற்றி நமக்கு எந்த விவரங்களும் பொதுமாக வெளியே தெரிய வரல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் எடுக்கக்கூடிய ஒரு அமலாக்கத்துறை ஆகட்டும் அல்லது நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் இன்னைக்கு நமக்கு பெருசாக தெரிய வருகிறே தவிர உண்மையிலேயே நம்ம மாநிலத்தில் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து என்ன விதமான தவறுகள் நாமே முன் வந்து அதை செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமாக இருக்கிறது. அது அடுத்த கட்டமா அது விசாரணைக்கு போறதா, மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போறதான்றதை பார்க்கணும். இன்னொரு விஷயம், நம்ம தமிழக அரசியல் களத்துக்குள்ள வந்தோமானால் இன்னைக்கு திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியில விவரமா பல விஷயங்கள் தமிழக அரசியல் சூழ்நிலை பத்தி பேசியிருக்காரு. டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களே வேறு முதலமைச்சர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போ முதலமைச்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய கேபினெட்டோடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரா, அனைத்து எம்எல்ஏக்களுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வந்து அவரை வந்து ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய விதமா அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கறது? இல்ல நீங்க என்னன்னா, நீங்க ஒரு வெளிப்பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவு வழங்கித்தான் நீங்க வந்து அவருடைய அந்த 135 பேர் 34 பேரும் வந்து கொடுத்த ஒரு பெரும்பான்மையின் காரணமாக தான் அவர் முதல்வராக அவருக்கான எல்லா அதிகாரங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. அதே சமயத்தில் இன்னொரு பகுதி அவருடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் போது கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள், நீங்களே வந்து முதல்வராகவும் ஆக வேண்டும், அப்பதான் இந்த இரட்டை தலைமை என்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஒரே தலைமையாக ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு பேசுகிறார். அதனால தான் அவர் கீழே இருக்கக்கூடிய பல அமைச்சர்களே இந்த மாதிரி நீங்க சசிகலா அவர்களை நீங்கள் வந்து பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்க வேண்டும், கூடவே நீங்கள் வந்து அவரையே வந்து முதல்வராக ஆக வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு இடங்களில் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோரிக்கையை வைப்பது என்பது நிச்சயமாக இவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் சொல்லப்பட வார்த்தையாக நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பக்கம் ஜெயலலிதாவை தொடர்ச்சியாக நீங்கள் சசிகலா அவர்களை கண்டிப்பாக நீங்கள் அந்த பொதுச் செயலாளராகவும் முதல்வர் பொறுப்புக்கும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சொல்லப்படுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே அன்றி இதை வந்து இவருடைய மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவு வழங்காமல் இப்படி பேசுகிறார்கள் என்பது அல்ல. இது ரெண்டுமே ரெண்டு டிஃபரண்ட் ஒரு வெவ்வேறாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. நிச்சயமா வேறும் பல விஷயங்களும் கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. தமிழக அரசியல் சார்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னொரு விஷயம் நேற்று என்ன நடந்திருக்கு நம்ம செய்திகள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய சார்ந்தவர்கள், அனைத்து இஸ்லாமிய கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்கிறாங்க. குறிப்பா பாமகவிலிருந்து டாக்டர் அன்புமணி பங்கேற்கிறாரு, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து திரு தொல்துல்மா அவர்கள் பங்கேற்கிறாரு. எத்தனை நாட்களுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்துல எப்படி பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நிச்சயமா ஒரு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு காமன் விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் அனைத்து கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து ஒன்றிணைறாங்க அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கலாம். அதை தாண்டி இல்ல ஒரு சில அரசியல் கண்ணோட்டத்திலையும் அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இது குறிப்பா நீங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது அதை எதிர்க்க வேண்டும், அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து இதை வந்து திணிக்க முயல்கிறது, கொண்டு வர முயல்கிறது அப்படிங்களா அவருடைய கருத்து இருக்குது.
இதனுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் என்ன இருக்குன்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை மையப்படுத்தி யோசிக்கும்போது அவர்களுக்கு இது ஓப்பான ஒரு அம்சமாக அவர்கள் கருதவில்லை. பல இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, அவர்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை ஏற்குவதற்கு தயங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்வை வந்து இவர்கள் தங்களுக்கான ஒரு வாக்குகளாக மாற்ற முடியுமா, அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர்கள் எல்லாரும் போய் நீங்கள் அவர்களுக்குள்ள பல்வேறு விதமான தனிப்பட்ட கொள்கை ரீதியான அல்லது வந்து நீங்கள் அரசியல் ரீதியான வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பொது விஷயத்துக்கு வந்து சேர்வதற்கான காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய அது சம்பந்தப்படக்கூடிய இஸ்லாமிய பொது விஷயங்கள்ல சேர்ந்து குரல் கொடுக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்க முடியாது. பட் இந்த மாதிரி பொது விஷயங்கள் பல இருந்திருக்கிறது. காவிரி பிரச்சனை விட தமிழகத்துக்கு அனைத்து கட்சிகளுக்கும் ஒருமித்த குரல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்க முடியுமானா அது சந்தேகம். அனைத்து கட்சிகளும் ஒரே பக்கத்துல நிக்கிறாங்க, தமிழகத்தின் பக்கம் நிக்கிறாங்க. இப்படி பல தமிழகம் சார்ந்த முல்லை பெரியார்ல இருந்து இப்படி பல தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சொல்ல முடியும். ஆனா அதுல எல்லாம் குறிப்பா இதுல வந்து திமுகவும் காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் எல்லாம் வந்து பல இடங்கள்ல ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி மாநாடுகள் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கான கூட்டணிகளுக்கு ஏற்ப அது வந்து ஒரு நேரத்துல விமர்சிக்கப்பட்டாலுமே கூட அது வந்து ஒரு பெரிய விஷயமா கருதப்படுறதில்லை. பாமக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு பேரும் ஒன்றிணைறாங்க அப்படின்னு சொல்லும்போது காவிரி பிரச்சனைக்கு ஒன்றிணையில, முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கு ஒன்றிணையில அப்பெல்லாம் நம்ம அதை பார்க்கல. இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா, இல்ல வந்து இது வந்து ஒரு சாதாரண இந்த பிரச்சனை அடிப்படையிலான முடிவு அப்படின்னு மட்டும் தான் பிரச்சனையில் அடிப்படையான முடிவு அதை. ஆனால் அவர்கள் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கான பொருட்டுக்கு அந்த ரீசன் காஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது காஸ் என்னன்னா, இஸ்லாமிய மக்களுடைய ஒரு ஒரு அவருடைய எதிர்ப்புணர்வு ஒன்று இருக்கிறது, அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். மக்களின் பின் நிற்கிறோம், மக்களின் பின் நிற்கிறோம் அல்லது நாம் அந்த மக்களின் பின் நிற்காமல் போய்விட்டால் ஏற்படக்கூடிய அரசியல் நஷ்டங்களை கணக்கு போடும்போது கண்டிப்பாக போய் நிற்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இப்போ நீங்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு என்பது எல்லோருக்குமே தேவையாக இருக்கிறது. அப்போ எல்லா பெரிய கட்சிகளுமே அல்ல எல்லா சிறிய கட்சிகளுமே இந்த சிறுபான்மையினர் வாக்கு என்பதை அவர்கள் விட்டுத்தர தயாராக இல்லை. அப்போ அந்த வாக்குகளை மையப்படுத்தி பேசும்போது அவருடைய பிரச்சனைகள் சார்ந்தும் போய் நின்று அவர்களுக்காக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒருங்கிணைவு நடந்திருக்கிறதே அன்றி குறிப்பாக நீங்க தனிப்பட்ட அளவில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேற வேற விஷயங்கள் வரும்போது டிஃபரன்சியேட் வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயம் என்று வரும்போது இது குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய கருத்து, அவருடைய எண்ணம், அவருடைய வாழ்க்கை நிலை பிளஸ் அவருடைய வாக்குகள், இது அத்தனையுமே ஒருங்கிணைந்து தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இது அரசியல் ரீதியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாற்றமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பா இந்த பர்டிகுலர் இஷ்யூல மட்டும்தான் அப்படி இருக்கிறார்களே தவிர வேற இஷ்யூஸ் வரும்போது நிச்சயமா வேற விதமான நிலைப்பாடுகளை தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது இந்த பிரச்சனைக்கான நிலைப்பாடா இல்ல அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களுக்கான அரிச்சுவடியா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.